இறைவன் உங்கள் அந்தஸ்தை உயர்த்த விரும்பினால், உங்கள் நற்பெயரை கெடுக்கும் ஒரு பொறாமைக்கார, வஞ்சகமுள்ள பொய்யனை உங்கள் மீது ஏவி விடுவான். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஹசன் அல் பசரி அவர்களை பற்றி ஒரு மனிதன் ஊர் முழுக்க அவதூறுகளையும் பொய்களையும் பரப்பிக்கிட்டே இருந்தான். ஹசன் அல் பசரி ஒரு ஏமாற்றுக்காரர் அப்படின்னும் தீயவர்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் அவங்களுடைய நற்பெயரை கெடுக்க ரொம்ப முயற்சி பண்ணான். இந்த விஷயம் ஹசன் அல் பசரி அவங்களுடைய காதுக்கு எட்டுச்சு. இதை கேட்டவுடன் நம்மலாம் என்ன பண்ணுவோம்? கோவப்படுவோம், இல்லாட்டி வருத்தப்படுவோம். ஆனால் அந்த ரெண்டுமே அவங்க படலை. அதற்கு மாற்றமாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய வீட்டில் இருந்த மிகச்சிறந்த சுவையான பேரீச்சம்பழங்களையும் சில குறிப்புகளில் மாம்பழங்கள் இனிப்புகள்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் ஒரு தட்டில் அடுக்குனாங்க. அதை எடுத்துக்கிட்டு அவங்கள பற்றி யார் அவதூறு சொன்னாங்களோ அந்த மனிதனுடைய வீட்டுக்கு நேராக போய் கதவை தட்டினாங்க. கதவை திறந்த அந்த மனுஷன், இமாம் அவங்க தன் வீட்டு வாசலில் நிற்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். எல்லாத்துக்கும் பயம் வரதானே செய்யும். தன்னை திட்டுறதுக்கோ அல்லது சண்டையிடுறதுக்கோ தான் வந்திருப்பாங்க. இவங்களை பற்றி நம்ம பொய்யும் புரட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தோமேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவனும் பயந்தான். ஆனால் அங்கே நடந்தது என்னென்னா, ஹசன் அல் பசரி அவங்க புன்னகையோடு அந்த பழத்தட்டை அந்த பொய் பரப்பிக்கிட்டு இருந்த மனிதன்கிட்ட நீட்டி ஒரு செய்தி சொன்னார். அது என்னென்னா, எனக்கு ஒரு செய்தி கிடச்சிச்சு. நீ உன்னுடைய நன்மைகளை ஹசனாத் அனைத்தையும் எனக்கு பரிசாக தந்து கொண்டிருக்கிறாயாம். அதுக்கு பகரமாக என்னிடம் தருவதற்கு நன்மைகள் எதுவுமே இல்லை. அதனால் அதுக்கு பதிலாக இந்த உலகத்து இனிப்பை நான் உனக்கு அன்பளிப்பாக தர வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லு தான் சொன்னாங்களாம். அந்த மனுஷன் தன்னுடைய தவறை உணர்ந்து வெக்கி தலை குனிஞ்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டானாம். இறைவன் ஒருவருடைய அந்தஸ்தை உயர்த்த நினைக்கும் போது அவதூறு பேசுபவர்களை ஏன் ஏவுறான் அப்படிங்கிறதுக்கான ஆன்மீக ரகசியம் இதுதான். 1வது, மறுமையுடைய வர்த்தகம். இஸ்லாமிய முறைப்படி ஒருவர் உங்களை பற்றி பொய் பேசி நற்பெயரை கெடுக்கும்போது அவர்தான் கஷ்டப்பட்டு சேர்த்த நன்மைகள் அனைத்தையும் உங்களது கணக்கிற்கு சேர்ந்து விடுகிறது. உங்கள் பாவங்கள் அவர் கணக்கிற்கு போய்விடுகிறது. 2வது விஷயம் என்னன்னா, பொறுமையுடைய உயர்வு. எதிரிகளின் அவதூறுகளை ஒருவர் பொறுமையோடும் கண்ணியத்தோடும் எதிர்கொள்ளும் போது இறைவனிடத்திலும் மக்கள் மத்தியிலும் அவங்களுடைய மதிப்பு பல மடங்கு உயருது. 3வது விஷயம் என்னன்னா, எதிரியுடைய தோல்வி. உங்களை வீழ்த்த நினைத்த எதிரியே உங்களின் உயர்வுக்கு மறைமுக காரணமாக மாறிவிடுறான். அதனால் உங்களை பற்றி யாராவது பொய் பேசினா இறைவன் என்னுடைய தரத்தை உயர்த்த போகிறான் அப்படின்ட்டு அமைதியாக கடந்து செல்வது தான் உன்னதமான இஸ்லாமிய நெறியாக இருக்குது. கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.